இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஜீவா டுடே என்னுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய ஜீவ சகாப்தன் சார். சார் வணக்கம். சார், கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்கள் வந்து நடத்தியிருக்கிறாரு. அதுவும் ஒரு பூட்டிய ஒரு அறைக்குள்ள அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 2000 பேர் QR கோடு இவைகளெல்லாம் வழங்கப்பட்டு இவ்வளோ பல கட்டுப்பாடுகள் விதித்து மக்களை சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு சந்திப்பில் பல பேச்சுக்களையும் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசியலில் மட்டுமல்லாமல் இந்திய அரசியலில், ஏன் உலக அரசியலிலே இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்த்தது கிடையாது. மன்னராட்சி காலத்தில் கூட மக்களை சந்திக்க மன்னர் தான் நகர்வலம் வருவார். ஆனால் இந்த குடியாட்சி காலகட்டத்தில் மக்களே என்னை சந்தியுங்கள், வருவதற்கு கட்டுப்பாடு, மன்னரை தரிசித்து விட்டு போங்களுங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை அவங்க கொண்டு வராங்க. மக்களாட்சி, ஜனநாயகம், தத்துவம், இது போன்ற உணர்வுகள், உரிமை சார்ந்த ஒரு புரிதல் இல்லாத ஒரு மிகப்பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த அடிப்படையில் விஜயை தலைவராக ஏற்றுக்கிறாங்க. விஜய் இந்த நாட்டை மாற்றுவார்னு எந்த அடிப்படையில் நம்புகிறாங்கன்னு தெரியல. நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவர், சினிமாவில் பஞ்சு பேசக்கூடியவர், தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி விடுவார் அப்படின்னு நம்புகிறாங்கன்னா அவங்களுடைய அறிவுத்திறன் போதாமையை நினச்சி வருத்தப்படணும். ஸோ அந்த மாதிரி ரசிகர்கள் தான் தான் பக்கம் இருக்காங்கன்னு விஜய்க்கு நல்லா தெரியுது. சிந்திக்கிறவங்க, கேள்வி கேட்குறவங்க யாருமே அங்கே இல்லைங்கிறதுனால அவர் இந்த மாதிரியான நகைச்சுவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. QR கோடு போட்டு வாங்க, தகர டப்பாவா ஏதோ போட்டு அடைச்சிருக்காங்க, யாரும் ஏறிடக்கூடாது அப்படின்னு. ஏற்கனவே கிரீஸ் டப்பா, அன்னைக்கு கிரீஸ் டப்பா, இன்னைக்கு தகர டப்பா, QR கோடு. அது பேச்சு எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியலைங்க. அது என்னங்க பேச்சு? அது ஒன்றுமே கிடையாது. அவர் என்னைக்காவது தத்துவம், கொள்கை சார்ந்து பேசியிருக்காரா? பெரியார் படத்தை வச்சுருக்காரு. பெரியாருடைய பகுத்தறிவு, சுயமரியாதை, சாதி மறுப்பு, மத மறுப்பு, இந்த மாதிரி ஏதாவது அவர் பேசியிருக்காரா? இந்துத்துவ எதிர்ப்பு பேசியிருக்காரா? மதவாத அபாயம் பேசியிருக்காரா? ஏக இந்துத்துவ அரசியல், அகண்ட பாரத ஆபத்து அரசியல், RSS தன்னுடைய ஒவ்வொரு அஜெண்டாவாக அழகாக நிறைவேற்றிட்டு வராங்க. அடித்து தள்ளிட்டு போகிறான். காஷ்மீர் 370 தூக்கேடி, பாபர் மசூதி இடிச்சு தள்ளு, இடிச்சு செஞ்சது சரி, சட்டப்படியே சரி, ராமர் கோயிலை கட்டு, SIR தூக்கு, முஸ்லீமை தூக்கு, யாதவ தூக்கு, தலித்தை தூக்கு, தமிழ்நாட்டில் வட இந்தியரை தூக்கி போடு. பீகார் 13ஆம் நம்பர் ஃபார்மில் என்ன சொல்லுது? பீகாருக்கு ஓட்டுரிமை பெற்றவர்கள் இங்கே ஓட்டுரிமை பெறலாம். இவ்வளோ விஷயம் நடக்குது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் இதை பற்றிலாம் ஏதாவது பேசினாரா? திமுகவுக்கு எச்சரிக்கை, ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை, உதயநிதிக்கு எச்சரிக்கை, இது மட்டும்தான் கட்சியினுடைய ஒரே கொள்கை. அதிமுக கூட கொஞ்சமாவது அரசியல் பேசிடும் போல. கருணாநிதி எதிர்ப்பு மட்டுமே அரசியல் என்று இருந்த தொடங்கப்பட்ட அதிமுக கூட பல்வேறு அரசியல் அவ்வப்போது பேசுது. கொஞ்சம் சீடுனா நாங்கள் ஒரு திராவிட கட்சி அப்படின்னு பேசுது. ஆனால் இவர் ஏதோ மாற்ற போகிறேன், புதுசாக நான் கருத்துக்களை சொல்ல போகிறேன்னு வந்தவர் திமுக எதிர்ப்புங்கிற ஒன்றா தவிர்த்து அவர் வேறு எதுவுமே பேசுவதில்லை. அதனால் இது என்ன சொல்கிறது, எனக்கு இதை ஒரு எதிர்க்க கூட எனக்கு இதை ஒரு பொருட்படுத்த முடியல. ஒரு சினிமா காட்சி, ஒரு ஓப்பனிங் டே, அலப்பறை, விசிலு, சவுண்டு, அதை தவிர்த்து இந்த கட்சிக்கு வேறு முக்கியத்துவம் இல்லைன்னு தான் நான் பார்க்கல. இல்லை, கடந்த காலத்தில் அதிமுக மீதும் இப்படிப்பட்ட விமர்சனம் தானே வைக்கப்பட்டது. ஒரு கண்மூடித்தனமான ஒரு திமுக எதிர்ப்பு, கண்மூடித்தனமான கலைஞர் எதிர்ப்பு குறிப்பாக அப்படி தானே கூறப்பட்டது. அப்போ அதிமுக வசம் நம்ம அந்த கேள்வி தொடுத்தோமா? குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா கடந்த காலத்தில் நீங்கள் சொல்வது போல வரலாற்றில் திராவிட இயக்க பாரம்பரியம் மிக்கவர்கள் அவர்கள் என்ற அடிப்படையில் 69% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் செய்தாலுமே கூட பல விஷயங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் எதிர்ப்புங்கிற மையப்படுத்தி தானே அவங்களோட அரசியல் அமைஞ்சிருக்கு. இல்லை, ரசிக மனநிலையில் உருவாக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. ஆனால் கொள்கை என்னன்னு கேட்டப்ப திமுகவும் நாங்களும் ஒரே கொள்கைன்னு சொல்லிட்டார். 5 விடயங்களில் இரட்டை குழு துப்பாக்கின்னு சொன்னோம். ஆமாம், நாங்கள் திமுகவும் நாங்களும் ஒரே கொள்கை அப்படின்ட்டார். என்ன மதம்? திராவிட மதம். புரியுதுங்களா? அதனால் எம்ஜிஆர் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர் கிடையாது. ஆனால் திராவிட இயக்க புரிதல் முழுமையாக இல்லை என்பது அவர் மீதான விமர்சனம். இடஒதுக்கீடுல இடையில பிரச்சனை பண்ணிட்டாரு, அப்புறம் மாற்றிக்கிட்டாரு. பல்வேறு அனைத்து ஜாதி அர்ச்சகர்கள் கூட ஒரு கமிஷன் போட்டார். மகாராஜன் கமிஷனாக இது ஒன்று போட்டு அனைத்து ஜாதி அர்ச்சகர்களை கூட பண்ணார். தான் சில விஷயங்கள் நமக்கு தடுமாற்றம் இருக்குன்னு சொன்னால் திராவிட கழகத்தோடு ஆலோசித்து அதையெல்லாம் சரி செய்து கொண்டார். ஸோ அவரிடம் அந்த ஒரு இது இருந்தது. ஈழத்தமிழர் விஷயம், அவரை மலையாளின்னு சொல்லி விமர்சனம் வந்தபோது ஈழத்தமிழர் விவகாரத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். தமிழீழம் அமைவதற்கே நான் உறுதுணையாக இருப்பேன்னு எம்ஜிஆர் சொன்னதாக பிரபாகரன் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய விஷயத்தை நம்ம விஜயோட பொருத்த முடியாது. இன்றைக்கி விஜய் திராவிட இயக்கம் வளர்ந்து நிற்கின்ற அந்த காலகட்டத்தில் திராவிடத்தை அழிக்க வேண்டும்,
தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த திராவிடியன் பார்ட்டியை காலி செஞ்சிடணும், திராவிடம் வெர்சஸ் பிஜேபி இல்லைன்னா திராவிடம் வெர்சஸ் விஜய்னு கொண்டு வரணும். ஆனால் தமிழ்நாடு எப்படி இருக்குது? திராவிடம் வெர்சஸ் திராவிடம், திமுக வெர்சஸ் அதிமுக. இதில் இந்த கல்ச்சரை அடிக்கணும். இந்தியாவில் வேறு எங்கேயும் இப்படி கிடையாது. மம்தா வெர்சஸ் தேசிய கட்சி, கேரளாவில் சிபிஎம் வெர்சஸ் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, சிபிஎம்ஏ தேசிய கட்சி. இப்படியான சூழல் இருக்கும்போது மாநில உணர்வு கொண்ட 2 கட்சிகள் மோதிக்கிட்டு, நீ மாநிலத்துக்கு நிறைய செஞ்சியா, நீ தலித்துக்கு நிறைய செஞ்சியா, நீ முஸ்லீம்களுக்கு நிறைய செஞ்சியான்னு போட்டி போட்டுக்கொண்டு சமூக நீதிக்காய் திட்டங்களை செயல்படுத்தின மாநிலம் தமிழ்நாடு. இந்த பண்பு தான் ஆரியத்திற்கு, டெல்லிக்கு, பார்ப்பனர்களுக்கு ஒரு எரிச்சலை ஊட்டியிருக்கிறது. அதனால் தமிழ்நாடு அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. அப்போ அரசியலற்ற உதிரிகளாக இருக்கக்கூடிய விஜய் போன்றவர்கள் வரும்போது இவர்களை வைத்து கண்மூடித்தனமாக தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணிவிட முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதிமுகவை காலி செஞ்சுட்டு அந்த இடத்துல விஜயை கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்கலாம். அப்படி வந்து அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. அதற்கான முயற்சிகள் நடக்குது. ஆனால் அப்படி நடக்கக்கூடாது. ஆனால் நாம் பதறோம். அந்த பதட்டம் அதிமுகவுக்கு வரமாட்டேன். இல்லை, நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு நீங்கள் நம்புறீங்களா திராவிட உணர்வோடு தான் அஇஅதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, அந்த இரு திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் அந்த போட்டி நிலவுகிறதுங்கிற ஒரு கருத்துப்பட நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் சொல்லலாம். எடப்பாடியார் காலத்தில் எடப்பாடி அவர்களுடைய பிறகு இப்படிதான் நிலைமை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக வெர்சஸ் விஜய் வரணுமா, திமுக வெர்சஸ் அதிமுக வரணும்னா 100 விழுக்காடு திமுக வெர்சஸ் அதிமுக தான் வரணும். அதான் தமிழ்நாட்டுக்கு அரண். எம்ஜிஆர் வந்த போதே இப்படிதான் பேசிச்சு. இவர் திராவிட உணர்வு, திராவிடம்னா என்னன்னே தெரியாது அப்படி இப்படிலாம் பேசப்பட்டது. ஆனால் அந்த கட்சி அண்ணா, அந்த கட்சி திராவிடம், அந்த கட்சி முன்னேற்ற கழகம் திமுகவினுடைய சாயலாக தான் இருந்தது. பெரியார் தான் அவங்க தலைவர், அண்ணா தான் தலைவர். இப்போ எடப்பாடி தலைமை வந்தபோது அந்த விமர்சனம்லாம் வந்தது. முழுக்க ஆர்எஸ்எஸ் கைப்பாவியாக மாறிட்டாங்க. ஆனாலுமே அண்ணாவை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வந்தபோது 2 நாள் கழிச்சாவது பதறிக்கிட்டு அறிக்கை விட்டாங்கல்ல. நீங்கள் பெரியார் எதிர்க்கு கிடையாது, பெரியார் தான் எங்கள் தலைவர்னு அவங்களால பதறிக்கிட்டு சொல்ல முடியுதுல்ல. நீங்கள் கட்சியினுடைய அடையாள அரசியலை நீங்கள் பார்க்கலையா? அடையாள அரசியல் தான் தேவை. அடையாள அரசியலுங்கிறதும் சில சமயம் தேவை தான். அண்ணாவையும் பெரியாரையும் அடையாளத்துக்காக வச்சிருக்காங்கன்னா கூட தமிழ்நாட்டின் அடையாளம் பெரியாரும் அண்ணாவும் தான். அண்ணா திமுக இந்து முன்னணி மாநாட்டில் பங்கேற்கும், அதான் சொல்றேன். அதுல அண்ணாவை விமர்சனம் பண்ணும்போது கூட தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வந்தோன்னே பதறிக்கிட்டு நாங்க கலந்துக்கிட்டா என்ன தப்புன்னு அவங்க பேசலையே. இல்ல அது இல்ல இது இல்லைன்னு பதறிக்கிட்டு தானே பதில் சொல்றாங்க. நீங்க வேலுமணி, எடப்பாடி, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி இவங்க இல்லைங்க அதிமுகவின் அடையாளம். அதிமுகவின் அடையாளங்கிறது ஒரு பார்ப்பனரே முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் 69% நான் தான் கொண்டு வந்தேன், இது திராவிட கட்டுமானத்துக்குள் வந்தாதான் நம்ம நிற்க முடியும்னு உணர்ந்தாங்க பாருங்க ஜெயலலிதா. அதுதான் அதிமுக. எங்கே நம்மளை மலையாளின்னு சொன்னாலும் இல்லை நான் தமிழ் உணர்வு, கருணாநிதியோட நான் தமிழ் உணர்வாளர், கலைஞரோட நான் தான் தமிழ் உணர்வாளர், ஈழத்தமிழர்களுக்கு போட்டி போட்டு செய்ய வச்சுச்சு பாருங்க. அதுதான் திராவிட கட்டுமானம், அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் ஓட்டிங் பிஹேவியர். புரியுதுங்களா? நீங்கள் உடனே இந்த விஜயையும் இந்த எம்ஜிஆரையும் சமப்படுத்த முடியாது. எம்ஜிஆரும் இப்படித்தானே அப்படின்னா எம்ஜிஆர் அப்படி அல்ல. எம்ஜிஆர் வேணால் திமுகவினுடைய பல பண்புகள் வந்து வேறுபட்டவராக இருக்கலாம். ஆனால் விஜய் வந்து திராவிட இயக்கத்தின் அடிநாதத்தை அழிக்க வந்தவர். அவர் அடிநாதத்துக்கு எதிரானவர் சொல்லலை. அவர் ஏதோ ஒரு கருவியா வந்து அதுக்கு தான் பயன்பட போகிறார். அதனால அதிமுக வந்து எடப்பாடி வச்சு நீங்க இறக்கிடாதீங்க. இப்போ இந்த இதுலயே கூட நீங்க கொள்கை இல்லாத கூட்டம்ன்றீங்க. ஆனா அவருக்கு தெளிவுபடுத்துறாரு. நாங்க பாத்தீங்களா சிஏக்கு வந்து நாங்க ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம், வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு இதெல்லாம் தெளிவான ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம்னு சொல்லி அவர் ஒரு பட்டியல். தமிழ்நாட்டில் அப்படி எடுத்துதாங்க ஆகணும். தலைவரா பெரியாரு, அம்பேத்கர், காமராஜர்னு சொல்லிட்டாரு. இந்த ஸ்டாண்ட் எடுத்துதான் ஆகணும். அவர் எதுக்கு அதை எதிர்த்து இங்க பாஜகவினுடைய கொள்கையா ரஜினியும் கமலும் கட்சி ஆரம்பிக்கிறாங்களான்னு வந்தோடனே கட்சி இருந்த இடம் தெரியாமல் போயிருச்சா இல்லையா? அவருக்கு தெரியுது ஆன்மீக அரசியல்னு சொன்னாலும் ஜெயிக்காது, மைய அரசியல்னு சொன்னாலும் ஜெயிக்காது. திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் பெரியாரையும் அண்ணாவையும் உள்ளெழுத்தாதான் ஜெயிக்க முடியும் விஜய்க்கு தெரியுது. அதனால தான் ரஜினி கமல் செஞ்ச தப்பு அவர் செய்யலை. புரியுதுங்களா? அதனால இல்லை இவருடைய போக்குங்கிறது திராவிடத்தை வளர்த்தெடுப்பதா இருக்கிற திராவிட கருத்தியலை காலி பண்ணுவதான்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் இவர் அப்பப்போ இந்த மாதிரி காமெடியாக ஒரு மாதத்துக்கு ஒருக்க நிகழ்ச்சி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்கே பேசுகிறவங்க யாருக்குமே என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ நான் இதனுடைய போக்கை வந்து அப்படித்தான் பார்க்குறேன் ஒழிய ஒரு முற்போக்கு அமைப்பாக நான் பார்க்குறேன். அதே போல் டாக்டர் எழிலன் 1000 லைட்டோடைய எம்எல்ஏ அவர்களை வந்து ஒரு மேற்கோள் காட்டி ஒரு கருத்தை சொன்னார். தற்குறின்னு எங்களுடைய கூட்டத்தை பார்த்து சொல்கிறாங்க, ஆனால் இது வந்து தற்குறி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அடுக்குமொழியில் ஒரு ஸ்பீச் அட்ரஸ் பண்ணார். ஆச்சரியக்குறின்னு சொன்னார். நாங்கள் வந்து இந்த மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி அப்படின்லாம் கூட இந்த மக்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அஞ்சலி அம்மாளுடைய உறவினர் அவரே வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறத ஒரு ஆதரவாக அந்த ஸ்பீச்சை வந்து அவர் எடுத்துக்கிறார் இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? எழிலன் அவர்கள் திராவிட இயக்க பின்னணி, இடதுசாரி இயக்க பின்னணி கொண்டவர். அவங்களுடைய மாமனார்,
அப்பா அப்பா வழியும் சரி, தாய் வழி எல்லா வழியிலும் ஒரு நல்ல ஒரு முற்போக்கு பாரம்பரியம் கொண்ட ஒரு பின்னணியை சேர்ந்தவர். அடிப்படையில் சிறந்த பெரியாரிய சிந்தனையாளர். அவர் என்ன அடிப்படையில சொல்றாருன்னா, விஜய் பக்கம் இருக்கிறவங்க யாரு? விஜயே நான் பிராமின் தானே. ம். விஜயே பெரியாரால் வளர்ச்சி பெற்ற ஒரு நபர் தானே. ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தானே. விஜய் பின்னாடி இருக்கிறவங்கலாம் யாரு? அந்த இளைஞர்கள் விசில் அடிச்சுட்டு, கை தட்டிக்கிட்டு தற்குறியா இருக்கிறாங்கன்னு யார சொல்றோம்? பிற்படுத்தப்பட்டவர்களையும், ஒடுக்கப்பட்டவர்களையும். அவர் அதத்தான் சொல்றாரு எழிலன். ஏன் நம்ம பயலுக தான். அவனுங்கள நம்ம கொஞ்சம் அரசியல் படுத்தாம விட்டுட்டோமோ, அந்த பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம அப்படி சொல்லி அவங்கள அப்படியே நிரந்தர எதிரி ஆக்கிறாதீங்க. அவன்கிட்ட டேய் நீ நம்ம பையதான்டா. நீ தமிழன்டா, தமிழ் உணர்வோட இருக்கணும்டா. அப்படி சினிமா முகத்துல இருக்காதன்னு சொல்லி திருத்த வேண்டிய கடமை இருக்குங்கிற அடிப்படையில தான் சொன்னார். தற்கொலைன்னு சொன்னே அவன் வந்து நம்மள எதிரியா பார்த்துறக்கூடாது. ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ரசிகர் கூட்டம். ரசிகர் கூட்டமா இருந்தாலும் அது ஒரு பிசி, எஸ்சி, எம்பிசி கூட்டம் தானே. முஸ்லீமு, வன்னியர், தலித்து, நாடார், கோனார் தானே அங்க இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம பசங்க தானே. நம்ம இனம் தானே. எந்த மக்களுக்காக நம்ம போராடுதோ திராவிட இயக்கம், அவங்கலாம் இப்ப இன்னைக்கு விஜய் பக்கம் நிக்கிறாங்கங்கிற அந்த ஆதங்கத்தை சொன்னார். உடனே அவர் பாத்தீங்களா நம்மள சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாரு. இல்ல அப்படி இதே சொல்ல தந்தை பெரியார், எனக்கு முட்டா பசங்க தான் வேணும். அவங்க இருந்தா தான் அவங்கள தான் நான் வந்து அரசியல் மயப்படுத்தணும். அவங்கள தான் நான் வந்து இந்த சமூக நீதியில நான் வார்த்தெடுக்கணும் அப்படின்னு அவருடைய வாழ்ந்த சமகாலத்திலேயே வந்து இதே நீங்க சொன்ன அந்த விளிம்பினை மக்கள, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள தானே வந்து இல்ல சொன்னதா பெரியார் இருக்கட்டும். இதுவும் ஒண்ணும் கிடையாது. பெரியார் வந்து ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் சர்வாதிகாரத்தை தான் ம். விரும்புவேன்னு சொன்னார். இது ஒரு ம். ஆழமான வார்த்தை. உடனே பெரியார் சர்வாதிகாரியாலாம் கேட்கக்கூடாது. அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும்போது மாநாட்டு சர்வாதிகாரியா அண்ணாவை நியமிச்சார். அண்ணா வந்து பெரியாரோட 30, 35 வருஷம் சின்னவர். வயசு கம்மியானவர். அவர் தலைமை ஏற்கணும் குதிரையில அவரை வச்சுட்டு இவர் நடந்து வந்தார். சர்வாதிகார கான்செப்டை பெரியார் ஏத்துக்கிறார். ஏன்னா இங்க உள்ள பெரும்பான்மையான மக்கள் கடவுளை நம்ம உலகத்தில் இல்லாத கடவுளை நம்புறாங்க. சாதி உணர்வோட இருக்கிறாங்க. சடங்கு பிற்போக்குத்தனம், பெண்ணடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இந்த மக்கள்கிட்ட நல்லவனா இருக்கணும்னா நீங்க வந்து அந்த மக்களை அப்பீஸ் பண்ணணும். அதனால தான் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. பெரியார் அதை ஏத்துக்கல. ஏன்னா அவருக்கு வாக்கு அரசியல் தேவையில்லை. முட்டா பையன்னு சொல்லல அவர். ஜனநாயகம் எல்லாம் இந்த மக்கள்கிட்ட ஜனநாயகம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த மக்களே நிறைய அடிமை விலங்குகளோட இருக்காங்க. பண்பாட்டு படையெடுப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் கொண்டாடுற திருவிழாக்கள், நம்பிக்கைகள் எல்லாமே அவனை அடிமைப்படுத்துது. அது தெரியாம கொண்டாடிக்கிட்டு இருக்கான் திருவிழாக்கள், கடவுள் நம்பிக்கைகள்னு. இது ஓட்டு அரசியல்வாதி என்ன செய்ய முடியும்? ஒரு முஸ்லீமை பார்த்து சலாம் அலைக்கும்னு சொல்லணும், கிறிஸ்டியனை பார்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லணும், விநாயகர் சதுர்த்தி சொல்லணும். ஆனா பகுத்தறிவாதியா இருக்கக்கூடிய பெரியார் அண்ணாவுக்கு அது இல்லைன்னு நல்லா தெரியும். ம். அப்ப பெரியார் அந்த தன்மையிலிருந்து சொல்றாரு, இந்த நாட்டில் நீங்க ஜனநாயகம் என்று சொல்வது, ஜனநாயக அடிப்படையில் எல்லாரும் எதுவும் பெரியார் எல்லாரையும் ஏத்துக்க முடியாது. கையில ஏன்டா 4 கயிறு கட்டியிருக்குன்னு கேட்பாரு பெரியார். என்னது அது? இல்ல சாமி இதை கட்டினா அங்கே நல்லா இருக்கும். ஓ உன் உழைச்சு உன் படிப்பு உன்னை காப்பாத்துறது 4 மஞ்சள் கயிறு உன்னை காப்பாற்றுமான்னு கேட்பார். அண்ணா கலைஞர் அப்படி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஓட்டு அரசியல் இருக்கிறாங்க. ஸோ பெரியார் சொன்னது வேற. அவர் சர்வாதிகாரியாக தான் இருந்தார். ஆனால் அந்த சர்வாதிகாரத்தை நீ ஹிட்லரோடையும் முசோலினியோடையும் இடியமனோடையும் சேர்க்கக்கூடாது. அவருடைய சர்வாதிகாரங்கிறது மக்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறாங்கிறப்ப மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து கடவுள், ஜாதி, மதம், சடங்கின் நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கிறாங்க. அந்த மக்களை அப்பீஸ் பண்ணுற மாதிரியும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரியும் ஓட்டு அரசியலை செயல்பட முடியும். என்னால் செயல்பட முடியாது. நான் சொல்கிறத சரின்னு கேட்டு அதை அப்படியே பின்பற்று. ஒரு சர்வாதிகார அமைப்பு மாதிரி இல்லை. இது அப்படி பெரியார் வந்து சுதந்திர தினத்தை துக்க நாள்னாரு. கருப்பு நாள் அறிவிச்சார். கருப்பு கொடி. கருப்பு நாள்னாரு. அண்ணா என்ன சொன்னார்? இல்லை இல்லை இப்போ ஒரு விடுதலை கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி சொன்னார். மணியம்மையார் திருமணத்தில் அண்ணா விமர்சனம். பெரியார் அதை இது பண்ணல. நான் சொல்கிறது கேளு. புரியுதுங்களா? அதனால இந்த மாதிரி விஷயத்தில் பெரியார் வந்து சொன்னார், நம்ம விஷயங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தடையாக இருக்கும்னார். இது இந்த நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் முக்கியம் கிடையாது. இது ஒரு தனி சப்ஜெக்ட், ஆழமாக பேசக்கூடியது. என்ன வித்தியாசம்? ஜனநாயகத்துக்கு எதிரானவரா பெரியார்? அப்போ அண்ணா வந்து ஜனநாயகத்துக்கு ஆதரவானவர், பெரியார் இது வேற மாதிரி குழம்பும். சங் பரிவாருக்கும் வலதுசாரிகளுக்கும் இறை போடுற மாதிரி அவன் வந்து அது தனியாக நம்ம பேசலாம். இந்த முட்டா பசங்க அப்படிங்கிற வார்த்தை பெரியார் வந்து அப்படி பயன்படுத்தலை. மக்கள் ஆல்ரெடி அப்படி இருக்கிறாங்கங்கிற அந்த அடிப்படையில் கருத்தியல் ரீதியாக பண்பாட்டு படையெடுப்பை பேசினார். நுட்பமான அரசியல். இங்கே வந்து படிப்பறிவு இல்லாமல், பகுத்தறிவு இல்லாமல், அடிப்படை சிந்தனை இல்லாமல், தனி மனித துதிக்கி யாரோ ஒரு நடிகரை கடவுளாக பாவித்து கொண்டாடக்கூடிய தன்மை இருப்பதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அவர்களை அரசியல் படுத்தாமல் விட்டுட்டோங்கிறது ஒரு வருத்தம் தான். அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதும் பெரியார் சொன்னதும் ஒன்றும் கிடையாது. ஸோ வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த விவகாரத்தில் எனக்கு கூடுதலான ஒரு கேள்வி, லோக்கல் இஷ்யூஸை வந்து சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணார். இந்த கனிம வள கொள்ளை, இந்த பாலாறில் வந்து இத்தனை லட்சம் வந்து டன் வந்து மணல் அள்ளிட்டாங்க, கிட்டத்தட்ட 4000 லட்சம் கோடி வந்து இதில் ஊழல் நடந்திருக்கு, ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி லோக்கல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ஓவராலாக டச் பண்ணிட்டு போனார். இது எப்படி பார்க்குறீங்க? இதுதானங்க அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதில் பாதிக்கு மேலே தப்பு தப்பாக தானே உளர்றாரு. நாகப்பட்டினத்தில் போய் மீன் அரிப்பு, மண் அரிப்புன்னு ஏதோ போய்
தப்பு தப்பாக பாவம் பேசினாரு. ம். அந்த எம்எல்ஏ உட்காந்து விளக்கம் கொடுத்தாரு ஷானவாஸ், என்னென்ன நடந்துச்சுன்னு. அதுக்கு பதிலே இல்லை. தப்பான ஒரு கருத்தை ஒரு தலைவர் சொல்கிறாருன்னா முதல் ஊடகத்தில் சொல்லணும் ஆதாரத்தோட. அவங்க ஆட்கள் 10 பேரை வச்சுக்கிட்டு பேசி கைத்தட்டு வாங்கக்கூடாது. ஊடகத்தின் முன்னாடி சொல்லணும். இன்றைக்கி ஆர் ராசாவோ, நீங்கள் குற்றம் சாட்டின செந்தில் பாலாஜியோ, ஏன் எடப்பாடி பழனிசாமியோ, டாக்டர் ராமதாஸோ தன் கட்சியின் மீது அவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் ப்ரெஸ்ஸை பார்த்து பேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஊடகத்தையே பார்க்காம நீங்கள் என்ன இப்படி வந்துட்டு இது சும்மா அது சின்ன பிள்ளைங்க மாதிரி வந்துட்டு இந்த பெல் அடிச்சுட்டு ஓடுங்க பாரு, அந்த மாதிரி தான் அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு ஒழிய ஒரு பிரச்சனையை நேரடியாக ஃபேஸ் பண்ணணும். இவர் ஊடகத்தை சந்திக்க சொல்லுங்க பாஸ். நீங்கள் திமுக யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, ஊடகத்தை சந்திச்சு இவ்வளோ ஊழல் இருக்குன்ற ஆதாரம் இருக்குன்னு நீங்கள் பேச சொல்லுங்க பார்ப்போம் தைரியமாக. உங்ககிட்ட பேட்டி கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். உங்களை மாதிரி ஒரு 5 பத்திரிகையாளர்கள்ட்ட நாட்டில் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேளுங்க, பதில் சொல்லிட்டா பெரிய விஷயம். அவர் சொல்கிறது சும்மாங்க. அது பிஜேபிக்காரங்க, நாம் தமிழர் இதை ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதை செய்யாத கட்சிகளே கிடையாது. அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம். நாம் தமிழரோட நீங்கள் ஒப்பிடுறீங்களா விஜயோட அரசியல? நாம் தமிழருக்கு இவங்களோட ஒப்பிடும்போது அவங்க ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிறாங்க, ஒரு கட்டமைப்போடு இருக்கிறாங்க. இது கொஞ்சம் உதிரித்தன்மையோடு இருக்காங்க, லும்பன்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ அடுத்தபடியாக பார்க்குறோம், இன்றைய தினம் காலையிலேயே ஒரு பரபரப்பான செய்தி. ஏற்கனவே இந்த கரூர் விவகாரம் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. விசாரணையை துவங்கியிருக்கிறத பார்க்குறோம். புசி ஆனந்த், ஆதவர்ஜினா, மதியழகன் உள்ளிட்ட எல்லா முக்கியமான நிர்வாகிகள் யாரெல்லாம் அந்த அறிந்த முகங்களோ அவர்கள் எல்லாம் தற்போது விசாரணை வளையத்துக்குள் வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் இன்னொரு டாக்கும் இருக்கு. இந்த சிபிஐ வைத்து தான் இந்த கூட்டணியினுடைய இந்த விவகாரம் ஏற்கனவே தீர்மானிக்கப்படும் என்கிற அவரை நான் தனியாக தான் போட்டிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்பயும் பாருங்க, அவர் பிஜேபி எதிர்த்து பேச மாட்டார். இல்ல நம்ம நேற்றைய தினம் இந்த இன்றைய தினம் அவர் பிஜேபி எதிர்த்து பேசியிருக்கிறாரு. எல்லா கட்சிக்கும் மாற்றுங்கிறாருல. காங்கிரஸ் எதிர்த்து பேசியிருக்காரா, கம்யூனிஸ்டுகளை விமர்சித்து பேசியிருக்கிறாரா, விடுதலை சிறுத்தைகளை விமர்சித்து பேசியிருக்காரா, ஏடிஎம்கே. அவருக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் திமுக தான். மற்ற கட்சிகள்லாம் அவருக்கு என்னன்னு தெரியாது. அந்த கட்சிகளினுடைய கொள்கை எதுவுமே அவருக்கு தெரியாது. கிளிப்பு இல்லைங்க. அது ஸ்கிரிப்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா கி 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 அமித்ஷா வந்திருக்கிறார் கி 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 கலைஞர் வந்திருக்கிறார் கி 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 அப்படி அவ்வளோதான். அவருக்கு மரத்துல தெரியாது. விடுதலை சிறுத்தைகளுடைய வகுப்பு வாரி தேர்தல் பிரதிநிதித்துவ முறைன்னு ஒரு சொல்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரங்கிறது பிரதிநிதித்துவ அடிப்பில் இருக்கணும், விகிதாச்சார அடிப்பில் இருக்கணும்னு திருமாவளவன் ஒரு மீட்டிங் போட்டு பேசினா அது என்னன்னா தெரியுமா அவருக்கு? மேலோட்டமான அரசியல்வாதி, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னொரு அமித்ஷா அப்படியில் இருக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. என்னோட கணிப்பு ஒரு பாஜகவோட கூட்டணி வச்சாலும் வைக்காட்டாலும் இவங்கெல்லாம் பிஜேபியால் இயக்கப்படுறவங்க தான். ஆனால் பொதுவான ஒரு விமர்சனமாக தானே அள்ளி தெளிக்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போ கமலஹாசன் கட்சி துவங்கினாரு, தயாநிதி மாறன் உட்பட எல்லா திமுக காரங்களும் ஹீஸ் அ பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடேல ஒரு பேட்டி கொடுக்கும்போது பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு பிற்படுத்தப்பட்ட லீடரை விட ஆபத்தானவர் தான் கமலஹாசன். இன்னைக்கு எனக்கு அதான். அவர் பிஜேபியிலலாம் அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கமலஹாசனோ பாலச்சந்தரெல்லாம் பிஜேபியில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க இயல்பாகவே இந்துத்துவா, ஆரிய உணர்வு, திராவிட எதிர்ப்பு உணர்வுகள் வளர்ந்தவர் தான் கமலஹாசன். அவருடைய படங்கள் எல்லாமே திராவிட இயக்கத்துக்கு எதிரானது, திராவிட தலைவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு ராஜ்யசபா கொடுத்து அழகு பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிழை என்று திரு ஜீவ சகாப்தன் அவர்கள் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் அது ஓட் பாலிடிக்ஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, இது திமுக காரங்கிட்ட போய் கேளுங்க. நான் புதிய தலைமுறை விவாதத்திலே சொன்னேனே, ராஜ்யசபா கமலஹாசனுக்கு கொடுக்குறீங்க, இதனால திமுகக்கு என்ன லாபம் அப்படின்னு நான் கேட்டேன். அதனால கமலஹாசன் போன்றவர்கள் நான் இப்பயும் சொல்றேன், அவங்கள திராவிடத்தை அழிக்க கருத்தியல் ரீதியாவே திராவிட இயக்கத்துக்கு எதிரானவங்க அவங்களாம். அதுலேருந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது திமுக ஓட் பாலிடிக்ஸ் கட்சிங்க. தன்னை எதிர்த்தவர்கள் அனைத்தவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்குவாங்க. விலைக்கு அதிமுகவும் அப்படி தான், திமுகவும் அப்படி தான். அது ஓட் பாலிடிக்ஸ்லாம் அவங்கள்ட்ட அவ்வளோ கேட்க முடியாது. அதனால அது நீங்கள் திமுக காண்ட வேணால் கேளுங்க. திராவிடத்துக்கு எதிரானவர்கள் இன்னைக்கு கமலஹாசன் திராவிட போர்வாள மாறுறாரு, ஒரு திராவிடத்துக்கு ஆதரவாக பேசுறாரு. ஆனால் அவர் முழுக்க முழுக்க திராவிட எதிர்ப்பு பேசி தானே வந்தார். அதனால அவங்க திமுக கூட்டணி வச்சுக்கலாம். இல்லை பார்ப்பனர் அல்லாதார் அரசியல் பேசி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது மைத்ரேயனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகள்லாம் கொடுக்கும் பொழுது ஜீவசகாப்தன் போன்ற ஆட்கள் எல்லாம் அதை சுட்டி காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் விமர்சித்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படும்ல கூடுதலா. இல்லை, அது விமர்சிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க. மைத்ரேயன் ஒன்றும் பெரிய படை கிடையாது. அவர் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ அவருக்கு சார்ந்தவர், அவருடைய பிரீட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அது விமர்சனம் ஆகும்ல. பெரியாரிஸ்டுகள் யாருமே அதை ஏத்துக்கலையே. பெரியாரிஸ்டுகள் யாருமே ஏத்துக்கல. அதெல்லாம் எஸ் வி சேகர், இந்த மைத்ரேயன், கமலஹாசன் போன்றவர்களுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உண்மையான பெரியாரிய திராவிட இயக்க உணர்வாளர்கள், பெரியார் அண்ணா கலைஞரை பார்த்து வளர்ந்தவர்கள் அதை விமர்சிக்க தான் செய்வாங்க, வருத்தப்பட தான் செய்வாங்க. அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? பட் அது சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. நம்ம ஒரு நுட்பமாக அதை விமர்சிக்கிறோம்.
சராசரி மக்களுக்கு மைத்ரேயன்னா யாரு? கமலஹாசன், மைத்ரேயன், எஸ்வி சேகர்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. ஆனால் அவர்கள் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர்கள், பெரியார் இயக்கத்துக்கு எதிரானவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ம். இதை அவங்களே மறுக்க மாட்டாங்க. ம். அதான் உண்மை. இப்போது இந்த சிபிஐ விசாரணை இப்போ துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ சார்ஜ் ஷீட் இப்போ மேபி ஜனவரி மாதம் வாக்கில் ஃபைல் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எஃப்ஐஆர் வந்து நம்ம பார்த்தோம் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இது பண்ணாங்க. இப்போ இந்த வழக்கு விசாரணை என்பது திருச்சியில் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்தில், சிபிஐ நீதிமன்றத்தில் இப்போ அது விசாரணையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் செய்திகளில். ஜனவரியில் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இதில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அந்த வேனில் உள்ள சிசிடிவி கேமராலாம் அவங்க இந்நேரம் கைவசம் போயிருந்தா பிஜேபிக்கு இது லட்டு மாதிரி மேட்ரு. ஷூட்டிங் நடத்தினது மட்டும் உறுதியாயிருச்சுன்னா விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நேர்மையாக விசாரணை நடந்துச்சுன்னா. விசாரணை எப்படி நடந்தாலும் அந்த பணக்காரரையும் கோடீஸ்வரரையும் காப்பாற்றிடுவாங்க. சிசிடிவி கேமரா உள்ளே வச்சுருக்காங்க, 23 ட்ரான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நக்கிரன் கோபால் போன்றவர்கள் சொன்னது உண்மையை நிரூபித்தா அப்போ அந்த கூட்டம் செயற்கையானது. அந்த கூட்டத்தை நிறுத்தணும், அந்த கூட்டம் ரொம்ப நேரம் தனக்காக நிற்கணுங்கிறதுக்காண்டி திட்டமிடப்பட்ட தாமதம். அந்த கூட்டத்தை டைட் ஷாட்டில் காமிச்சு ஜனநாயகன் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சிஎம் ஆறப்போ மக்கள்லாம் அப்படி ஒருக்காக காத்திருக்கிற மாதிரி காமிக்கிற சீனுக்காக எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உறுதியாயிரும். அந்த பாட்டிலேயே கூட பஸ்ஸில் ஒரு நிற்கிற மாதிரி வருது. அந்த ஒரு பாட்டு இப்போ வந்துச்சுல, முதல்லாம் விஜய் பாட்டு அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். இப்போ இந்த பாட்டு ஃபேமஸ் கூட ஆகலை. முதல்லாம் விஜய் பாட்டு எந்த பாட்டுனாலும் ஃபேமஸ் ஆயிரும்ல. ஷாஜகான், யூத்து, என்னன்னு தெரியல, இந்த பாட்டு அவ்வளோ ஹிட் ஆகலை. பூஜா ஆக்டேவும் அவங்கள ஆடின பாட்டு. அந்த பாட்டுலேயே பஸ் மேலே நிற்கிற மாதிரிலாம் 2-3 சீன் வருது. ஸோ அது இப்போ பிஜேபி கையில் நேரம் போயிருக்கும். இவருடைய ஜாதகம் ஃபுல்லாக இப்போ போயிருக்கும். நீ பஸ்ஸில் யார் யார் இருந்தா, என்னென்ன சிசிடிவி கேமரா வச்சிங்க, ஷூட்டிங் நடந்துச்சா, ஷூட்டிங் நடந்தது உண்மையாக இருந்தால் அது தப்பு இல்லை. அப்போ நீ ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக, ஏன்னா அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு பணம் கொடுக்க முடியாதுல்ல, தயாரிப்பாளர் இவர் தான் தயாரிப்பாளர் படத்துக்கு. அப்போ அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை சேர்த்து பணம் கொடுக்க முடியாதுக்காக அப்பாவி ரசிகர்களை வெயிலையும் மழையிலையும் நிற்க வச்சு 41 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வாதத்தை வச்சா பெரிய லெவலில் போகும். ஆனால் பிஜேபி விஜயை காப்பாற்றி இருந்தா நான் பார்க்குறேன். விஜயை நிப்பாட்டாது, விஜயை காப்பாற்றி விட்டு. இல்லை நேரடியான ஒரு கூட்டணி இருக்குமா அல்லது மறைமுக நேரடி கூட்டணியோ மறைமுக கூட்டணியோ பாஜகவுடைய திட்டத்தை செயல்படுத்த திராவிடத்தை அழிக்கதாங்க இந்த கட்சி. இதை தவிர்த்து ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் இப்போ நீங்களே கொஞ்சம் சிந்திக்கலேன், 4 முனை போட்டி இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி இப்போ ஒருவேளை பிஜேபி, அதிமுக, தாவேக்காங்கிற ஒரு அணி அமைஞ்சுன்னா 3 ஃப்ரண்ட், ஒரு 3 கார்னர் ஃபைட்டு தான் வரும். அப்படிதானே? அப்போ 3 கார்னர் ஃபைட்டுங்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மேலும் ஒரு நெருக்கடி தரும் விதத்தில் அந்த ஒரு அணிகள் வந்து அமையக்கூடிய ஒரு சாத்தியங்கள். இந்த அணி பிஜேபி, தாவேக்கா, அதிமுக. இப்போ 4 முனை போட்டிங்கிற போது எதிர்ப்பு வாக்குகள் பிரியும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் சொல்லப்படுது இல்லையா? விஜய் தனித்துனா திமுக கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, வெற்றி வாய்ப்பு. அப்ப அது பாஜக விரும்புமா, அது வந்து அதிமுக விரும்புமா? பாஜகவுக்கு திமுக ஜெயிக்குங்கிறது நல்லா தெரியும். திமுக ஜெயிக்கிறது பாஜகவுக்கு மேட்டரே கிடையாது. இப்போதைக்கு அவங்க சித்தாந்த கட்சிங்க பாஜக. இந்த தேர்தல் வெற்றி தோல்விலாம் அவங்களுக்கு ஒரு மேட்டர் கிடையாது. சித்தாந்த கட்சி. தமிழ்நாட்டில் திராவிடம் அழியணும், முற்போக்கு சிந்தனை அழியணும், தமிழ் உணர்வு அழியணும், மாநில சுயாட்சி அழியணும், எல்லாரும் இந்து உணர்வோடு இருக்கணும். எப்படி உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம் தனி ஏரியாவில் இருப்பான், இந்துக்கள் தனி ஏரியாவில் இருப்பான். தமிழ்நாட்டில் உங்களுக்கு முஸ்லீம் ஏரியான்னு ஒரு ஏரியாவை சொல்ல முடியாது. எப்படினாலும் 4 பிள்ளைமாறு, 4 நாடாறு, 4 கோனார் கலந்துருவாங்க. ராமநாதபுரத்தில் மறவரோடி, நாராடோடி, பள்ளரோடி சேர்ந்து தான் முஸ்லீம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பர்டிகுலராக இது முஸ்லீம் கிராமங்கள், முஸ்லீம் நகரங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு. இப்போ காயல்பட்டினத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு சுற்றி நாடாறு, ஆதி திராவிடர் எல்லாரும் கலந்துருவாங்க, மறவர் எல்லாம் கலந்துருவாங்க. திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டையை ஒட்டி அப்படியே கலந்துருவாங்க. உங்களுக்கு வட இந்தியாவில் முஸ்லீமோடைய இந்து சேர்ந்து இருக்க மாட்டான், முசலாமான், அவன் பாகிஸ்தான்காரன். இந்த மைண்ட் செட்டில் தான் ஊபி, பீகாரில் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அப்படி உண்டு பண்ண முடியல. 10 மறவர்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு நீங்கள் 3 முஸ்லீமை தாண்டி தான் போகணும். இந்த உணர்வை இங்கே உண்டு பண்ணணும்னா திராவிட இயக்கம் உருவாக்குன சமூக நல்லிணக்கம், பெரியாரிய சிந்தனை, தமிழ் உணர்வு அழிச்சிட்டிங்கன்னா மதவெறி வந்துடும். தமிழ்நாட்டில் எவனுமே முஸ்லீம் கிடையாது, இந்து கிடையாது, தெரியுங்களா? எல்லாரும் தமிழ்நாட்டுக்காரனாக தான் இருப்பான். நார்த்தில் எவனுமே மொழி உணர்வாக இருக்க மாட்டான். முஸ்லீம், அவன் ஹிந்து. இங்கே யாருங்க ஹிந்து? இங்கே ஒருத்தனை போய் நீங்கள் யாருன்னு கேளுங்க, அவன் பேரை சொல்லுவான். இல்லை நீங்கள் யாரு என்னன்னு கேட்டால் ஜாதியை சொல்லுவான், ஹிந்துன்னு எவனும் சொல்ல மாட்டான். அதே போல் யாருன்னு கேட்டால் தமிழன் தான் சொல்லுவான். இந்த உணர்வு அளிக்கணும். இல்லை தேர்தலை மையப்படுத்தி பாஜகவினுடைய அரசியல் இருக்காது, அவர்களுடைய செயல் திட்டம் என்பது தொலைநோக்கு செயல் திட்டம் என்கிற ஒரு கருத்துப்பட நீங்க ஒரு கருத்து. அதுக்கு ஒரு திராவிட கட்சி அழியணுங்க. இப்போதைக்கு ஈஸியா அழியக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கு, அதை அழிச்சிருவான். திமுக நல்லா ஜெயிக்கிட்டு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீகார்லாம் ஒப்பிடுவாங்க பல சமயத்தில். இப்போ பீகார் தேர்தல் நமக்கு வந்து என்ன செய்தி சொல்லுது? நிதிஷ்குமாரை காலி பண்ணிடுவாங்க. அப்போ உங்களை போன்ற பத்திரிகைலாம் தொடர்ந்து இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ ரெஸ்பெக்டபிள் பொசிஷனுக்கு வந்துட்டார் இல்லையா? கிட்டத்தட்ட 80 சீட்ஸ் கிராஸ் பண்ணிட்டாரு. கட்சி கட்டமைப்பு காலிங்க.
110 சீட்டு 110 சீட்டு ஈக்குவலாக கொடுக்கும்போதே நான் சொன்னேன் காலின்னு. ஏங்க முதலமைச்சராக அவரை உட்கார வச்சுட்டு பின்னாடி கத்தி வச்சுட்டா முடிஞ்சு போச்சுங்க. நிதிஷ்குமார் கையில் தான் இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட்டே இருக்குது தெரியும்ல. அவர் ஏன் மோடியை வந்து கவிழ்க்க மாட்டேங்கிறாரு? நிதிஷ்குமாரை நம்பி தான் மோடி இருக்காங்க. இவர் நினைச்சாருன்னா இவர் பிடியிலையும் சந்திரபாபு நாயுடு பிடியிலும் தானே இருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட நிதிஷ்குமாருக்கு இவங்க முதலமைச்சர் பதவி கூட தரமாட்டாங்களா? எல்லாத்தையும் விலை பேசி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்க. பணம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கு. எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் இந்த இடத்துல போய் அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு. அதனால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கல்லெறியணும். இல்லைங்க அவங்களுடைய நேரடி சித்தாந்தத்தை சொல்லி தமிழ்நாட்டில் வர முடியாது இந்துத்துவான். அதனால் விஜயை வந்து பாருங்கள் ஒரு கிறிஸ்டின், பாருங்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர், பாருங்கள் ஒரு தமிழர், பாருங்கள் ஒரு நான் பிராமின், பாருங்கள் அவரும் பெரியார் ஏற்றுக்கிறாரு. இப்படி சொல்லி வர வைக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ காலையில் ஒரு தனியார் நாளிதழில் ஒரு செய்தி வந்து இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக பனையூர் அருகிலேயே ஒரு ஹோட்டல் வந்து போட போகிறாரு. விஜய் அவர்களை எப்படியாவது இந்த என்டிஏ அலையன்ஸுக்குள்ளே வரவழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு பாஜக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு தகவல். அதே அந்த வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட அந்த ஊடகமே வந்து சொல்லுகிறது. இது எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறீங்க? இல்லை அந்த பத்திரிக்கை நீங்கள் என்ன பத்திரிக்கை சொல்கிறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பாஜக ஆதரித்து வரக்கூடிய ஒரு நாளிதழ் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அமித்ஷா அவங்க ஆதரவாளர் தான். விஜயுமே அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அந்த பத்திரிக்கை அந்த நீங்கள் சொல்லக்கூடிய வலதுசாரி பத்திரிக்கையே நல்லா பாருங்கள், திமுகவை ஆதரிக்குமா விஜயை தான் ஆதரிக்கும். ஏன்னா திராவிடத்தை அழிக்கிறதுக்கு மூப்பனார் 89 எப்படியாவது திராவிட கட்சியை ஒழிச்சிடலாமான்னு ட்ரை பண்ணாங்க. 96 பாமக இவங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. 2005 விஜயகாந்த் ட்ரை பண்ணார். 2011 சீமான் ட்ரை பண்ணார். இது நீண்ட நெடிய முயற்சி. எப்படியாவது திராவிடம் ஒன்று தோன்றின காலத்துலேருந்து இதை ஒழிச்சிடணும். ஏன் அண்ணா பிரிஞ்சு வந்தப்போ கல்கி கிருஷ்ணமூர்த்தி சந்தோஷப்பட்டார். பரவாயில்ல ஈவராட்டா இருந்து வந்துட்டீங்க, இனிமேல் பார்ப்பன விஷயத்தை விட்டுருங்க அப்படின்னு அண்ணாவை சொன்னார். திராவிடத்திலிருந்து ஏதாவது ஒரு கல் சிதையாதா, அந்த அவங்க உடஞ்சிட மாட்டாங்களா, அழிஞ்சிட மாட்டாங்களான்னு. அண்ணா பெரியார்லேருந்து பிரிஞ்சப்போ மகிழ்ச்சி, கலைஞர்லேருந்து எம்ஜிஆர் பிரிந்த போது மகிழ்ச்சி. ஆனால் அது எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கலை. எம்ஜிஆர் பிரிஞ்சு என்னாச்சு? திராவிடம் வலுவாயிருச்சு. ஸ்தாபன காங்கிரஸ், ஜனசங்கம், உங்களுக்கு எல்லா கட்சிகளும் அதிமுகவில் வந்துட்டாங்க. அதிமுக ஒரு கட்சி உருவாகலைன்னா இங்கே ஸ்தாபன காங்கிரஸும் தேசிய கட்சி இந்துத்துவா கட்சியும் வளர்ந்துருக்கும். அது எல்லாத்தையும் அண்ணா திராவிடத்துக்குள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ எம்ஜிஆர் வந்து திமுக அழிப்பார்னு பார்த்தா காங்கிரஸ் அழிச்சிட்டாரு, ஜனசங்க உணர்வு அழிச்சிட்டாரு. அது மாதிரி விஜயை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு முயற்சியாக தான் அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. விஜய்க்கு வந்து பெரிய கொள்கை சித்தாந்தம் எதுவும் கிடையாது. அவர் இந்துத்துவவாதி நான் சொல்ல மாட்டேன். பட் அவர் இந்துத்துவ எதிர்ப்பாளர் கிடையாது. அவர் பின்னாடி இருக்கவங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. அதனால தான் வலதுசாரிகள்லாம் வலிஞ்சு கட்டிட்டு அப்படியே தன்னை முற்போக்கு வலதுசாரிகள் சில பேர் இருப்பாங்க. வெளிப்படையாக முஸ்லீம் எதிர்ப்பு பேச மாட்டாங்க. அவங்களாம் பாருங்கள் விஜய் நல்லவர் அப்படிமா. அவங்களாம் என்றைக்குமே பெரியார் ஆதரித்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் ஆதரிப்பாங்க. அப்போ இதில் வந்து பெரியார் எதிர்ப்பாளர்கள் கொண்டாடக்கூடிய இடத்துல தான் விஜய் இருக்கிறார். இல்லை, விஜய் அவர்கள் வலதுசாரி எதிர்ப்பாளர் இல்லை, அவர் வந்து ஒரு ஹிந்துத்துவா எதிர்ப்பாளர் இல்லை அப்படிங்கிற கருத்துப்பட நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள், சோகால்டு டிவிக்கு ஆதரவாளர்னு பலர் பத்திரிகையாளர்கள் வர்றாங்க ஊடகங்கள் எல்லாம். அவரோட ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பெரியாரை முன்னிலைப்படுத்துறோங்க, இதுக்கு மேலே வேற என்னங்க உங்களுக்கு வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. வலதுசாரி பத்திரிகையாளர்கள், வலதுசாரி சிந்தனையாளர்கள் பலர் வந்து விஜய் ஆதரிக்கிறாங்களா இல்லையா? பாண்டேவோட ஸ்டாண்ட் என்ன விஜய் ஆதரவுல? திமுக வர்சஸ் விஜய்ல பாண்டே யார் பக்கம் நிற்கிறாரு? ரொம்ப சிம்பிள். பெரியார் சொன்னது தான். அந்த பத்திரிகை என்ன எழுதியிருக்கோ அதுக்கு எதிராக எழுது குடியரசுல. அதே தான். அதனால இவர்கள் யார் தூக்கி விடுறாங்க? ரஜினிகாந்த் வந்தபோது எந்த வலதுசாரி பத்திரிகையை தூக்கி பிடிச்சிச்சு? கமலஹாசன் வந்தபோது இவங்க எப்படி பிம்பம் தந்தாங்க? என்ன சொல்லப்போனால் கமலஹாசனுக்கு ரசிகர் அந்த அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் கமலஹாசனுக்கு முக்கியத்துவம் தந்தாங்க. இந்த நடிகர்களை வச்சு தாங்க தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ண முடியும். இங்கே மதம், ஜாதி, ராமர், கிருஷ்ணர் எதுவும் இங்கே எடுபடாது. முஸ்லீம் வெறுப்பு எதுவுமே எடுபடாது. அதனால இந்த நடிகர்கள் மீது இங்கே கிரேஸாக இருக்கிறான். தமிழ்நாட்டில் மதவெறி இல்லை, முஸ்லீம் வெறுப்பு இல்லை. ஆனால் நடிகர்களை வச்சு இந்த கூட்டத்தை அப்படியே நம்ம பக்கம் சேர்க்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள் அதுதான். அதனால பனையூருக்கு அமித்ஷா வந்து கேங் போட்டு அந்த மாதிரி முயற்சிகள் பண்ணலாம். ஏன்னா இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதாவது தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளாவுக்கான முயற்சியில் அமித்ஷா அந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. சோசியல் இன்ஜினியரிங் இதெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. வாய்ப்பு இருக்குது. இதுதான ஒரு கேள்வி. இப்போ என்ன அவங்களுடைய கேல்குலேஷன் என்னவாக இருக்கும்? இப்போ பிரதமரும் என்ன சொல்கிறாரு, பீகார் வெற்றிக்கு அந்த இரவு ஸ்பீச்சின் போது மக்கள் மத்தியில் பேசும்பொழுது தமிழகத்திலும் எங்களுடைய ஆட்சி வந்து மலரும், நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், இது தமிழக பாஜகவுடைய காரியகர்த்தாக்களுக்கு ஒரு உத்வேகம் தரும் இந்த வெற்றி. அதாவது அண்ணாமலை
டிடிவிலாம் பிஜேபி கூட்டணியை விமர்சிக்கல. பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ். அண்ணாமலை என்ன பிஜேபி தானே, அவர் என்ன பிஜேபி கூட்டணின்றீங்க, அந்நியப்படுத்தி பேசுறீங்க. கொஞ்சம் பாஜகல இருந்து அவர் அந்நியமா இருக்காருல்ல, அதனால சொல்றேன். இப்ப டிடிவி தினகரனை சந்திச்சு அண்ணாமலை கட்டி தழுவிக்கிறாரு. நைனா நாகேந்திரன் திருமண நிகழ்ச்சியில எதுவானா இருக்கட்டும். இப்ப நைனா நாகேந்திரன் கட்டி தழுவி கொள்வாரா? அப்படியே எடப்பாடி கட்டி தழுவி கொள்வாரா? ஒரே கூட்டணி தானே நீங்க. ஏன் எடப்பாடி கட்டி தழுவ முடியல, டிடிவி கட்டி தழுவுறாரு? அப்ப ஏதோ ஒரு அங்க ஒரு முடிச்சு இருக்குல்ல. அதைத்தான் சொல்றேன். விஜய் தலைமையில் தென் தமிழகத்தில் முக்குளத்தூர் ஓட்டு ஃபுல்லாக ஏடிஎம்கேக்கு போயிருச்சு. ஸோ டிடிவி ஓபிஎஸ் தலைமையில் விஜயோட ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அந்த முக்குளத்தூர் ஓட்டு ஃபுல்லாக டிஎம்கேட்ட போகாமல் ஏடிஎம்கேக்கு போகாமல் விஜய்க்கு வர வைப்பாங்க. அப்போ இது டிஎம்கேக்கு மைனஸ் தானே. ஏடிஎம்கே அழியட்டும், அவங்க பிரச்சனை கிடையாது. ஆனால் டிஎம்கேக்கு முக்குளத்தூர் ஓட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு விஜய் தலைமையில் ஒரு அணியை அவங்க உருவாக்கலாம். செங்கோட்டையனை விஜய் கட்சியில் சேர வைப்பதற்கான முயற்சியில் நடைபெறுவதா எனக்கு ஒரு செய்திகள் வருது. செங்கோட்டையன் கூட வந்து சேரலாம். சேர்ந்தாருன்னா மேற்கு மண்டலத்தில் இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஓரளவுக்கு அந்த கவுண்டர் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. எடப்பாடிக்கு கவுண்டர் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. அது ரெண்டையும் உடச்சி செங்கோட்டையன் கொஞ்சம் விஜய் பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செங்கோட்டையனையும் விஜய் சேரும்போது ரெண்டு பேருக்கும் பெரிய சக்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இமேஜ் வரும்ல. விஜய் ஒன்றும் தனியாக இல்லைப்பா. அவர் பின்னாடி செங்கோட்டையன் இருக்காரு, அவர் பின்னாடி பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காரு, அவர் பின்னாடி ஓபிஎஸ் இருக்காரு, அவர் பின்னாடி டிடிவி இருக்காருங்கிறப்ப அந்த ஏடிஎம்கே இமேஜ் உள்ளவங்க கொஞ்சம் பேர் ஏதோ கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்கங்கிற ஒரு இமேஜ் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா. அது திமுகவை கொஞ்சம் உடச்சி விடும், அதிமுகவை டோட்டலாக அழிச்சு விடும். அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம். டைரெக்டாக அவங்க கூட்டணி வச்சாலும் நடக்கும். இல்லை அண்ணாமலையை தனி கட்சி ஆரம்பிக்க வச்சு அண்ணாமலை, விஜய், டிடிவி, ஓபிஎஸ்ன்னு வைக்கலாம்ல. இப்போ அண்ணாமலை கேட்டால் அவர் பிஜேபியில் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அலையன்ஸ் வைக்கலாம்ல. என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா விஜய் இவங்கெல்லாம் எப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. திமுக விமர்சிக்கிற மாதிரி அவங்க விமர்சிக்கிறதுல, விஜயும் இவங்களை விமர்சிக்கிறதுல. ஸோ அப்படி ஒரு அலையன்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கூட அமித்ஷா வேலை பார்ப்பார். பிஜேபிக்குள்ளே வந்தாலும் வராட்டாலும் அமித்ஷாவுடைய அதில் கைங்கரியம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி.